தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலைக்காக உங்களுடைய விரலை வெட்டியிருக்கீங்க. ஏன் விரலை வெட்டி? இப்போ நாங்கள் உயிரை தியாகம் பண்ணி கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்கள் பேசிட்டு இருந்தோம். சம்மந்தமே ஒரு நபர் வந்து எங்கே உயிர் தியாகம் பண்ணுறீங்க, நீங்கள் மயிரை கூட தியாகம் பண்ண மாட்டீங்க, அப்போ ஏன் என் மயிரை கொடுக்க நான் விரலை வெட்டணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் கத்தி எடுத்து நான் விரலை வெட்டிட்டேன். ஒரு வேளை அண்ணாமலை ஜெயிக்கலாட்டி என் உயிரை தியாகம் பண்ணிக்குவோம். ஏங்க அண்ணாமலை மீது வெறித்தனமான பக்தி உங்களுக்கு? அப்படின்னா அண்ணாமலை மீது கோவம் உங்களுக்கு? எனக்கு கோவமே கிடையாது. பின்ன என்ன? ஒரு அண்ணாமலை ஸ்தானத்துல இருந்து இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், உங்களை பாக்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்களா, ஏன் சின்ன பழக்கமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க? இல்லைங்க, இது வந்து நான் வந்து இந்த ஒரு விரலை வெட்டி நான் ஒரு புரட்சி பண்றேன். மக்களை புரட்சியா? நீங்க விரலை வெட்டிக்கிட்டதே பிஜேபியில ஏதாவது ஒரு ஆதாயம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெட்டிக்கிட்டீங்கன்னு சொல்றாங்க. இந்த குடும்ப ஆட்சியை ஒழிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு மன்னராட்சி நடக்குது. இந்த மன்னராட்சி வேணால் ஒரு மாடல் குறுநிலை ஆட்சி இருக்குது. இந்த குறுநிலை ஆட்சியை ஒழிக்கிறதுக்கு அண்ணாமலையால் மட்டும்தான் முடியும். இப்போ தமிழ்நாடு அடிமைப்பட்டு இருக்கா? எதுக்கு? ஆமாங்க, தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக அடிமைப்பட்டு இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஆட்சி இருந்தது. அப்பயும் இந்த கொத்தடிமைகளுடைய கைக்கூலிகள் தான் இருந்தாங்க அவங்க. அப்போ அந்த கொத்தடிமை கைக்கூலிகளோட பிஜேபி கை கோர்த்து இருந்ததுதான். ஏன்னா பிஜேபி கூட்டணி இருந்துச்சு. Nova Sangamam Premium Plots and Villas at Manapakam. For booking, contact 9564012345. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலைக்காக உங்களுடைய விரலை வெட்டி இருக்கீங்க. ஏன் விரலை வெட்டி? அதாவது கடவுளுக்காக பக்தர்கள் வந்து ஏதாவது காணிக்கை செலுத்துறாங்க. நாங்கள் அண்ணாமலை வந்து கடவுளாக தான் நினைக்கிறோம் வழியா நான் எங்கள் கட்சியினுடைய தலைவராக நினைக்கிறேன். நீங்க தொண்டன், அண்ணாமலை வந்து கடவுளா? ஆமா, நான் பக்தர், அவர் கடவுள். தொண்டன் கிடையாது. ஆமா. உங்க கடவுள் என்ன சொன்னாரு நீங்க விரல வெட்டிக்கிட்டதுக்காக? கடவுள் என்னைக்குமே எதுவும் சொல்ல மாட்டாரு. இப்போ ஒரு கடவுளா வந்து நேர்த்தி கடன் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு கேட்கறாரு, கோயில வந்து மொட்டை அடிச்சு கேட்கறாரு, எந்த கடவுளா கேட்டிருக்காங்களா இல்ல எந்த கடவுளா சொல்லியிருக்காங்களா? கடவுள் வந்து சொல்லுவாங்க கடவுள், அவ்வளவுதான். உங்க கடவுள் அண்ணாமலை நீங்க விரல வெட்டிக்கிட்டதுக்காக உங்ககிட்ட பேசவே இல்லையா? இல்ல, என்கிட்ட நிறைய பேசல. பேசிக்கலையா? பேசினாரா? பேசல. ஒரு ஆறுதலுக்காக கூட எதுவும் பேசலையா? இல்ல, நான் எதிர்பார்க்கலையே. அவங்க வந்து கடவுள் வந்து நம்ம கிட்ட பக்தர்கிட்ட பேசுவாங்கன்னா ஒரு பக்தர்களும் ஒருத்தரும் ஒரு தியாகம் பண்றாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. முடிய வெட்டி காணிக்கை செலுத்துறேன்னு கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஏன் உடல் உறுப்புல ஒரு உறுப்பா இருக்கக்கூடிய விரலை வெட்டி ஏன் அதை காணிக்கையா செலுத்தணும்? ஏன் வந்து முடியை வெட்டுறாங்கன்னா எல்லாருக்கும் காணிக்கையா கொடுக்குறாங்கன்னா, முடின்றது ரெண்டாவது முளைக்கும், அதனால காணிக்கையா கொடுக்குறாங்கன்னு ஒரு எண்ணம் இருக்கலாம். விரலுன்றது ஒரு தியாகம், என்னை பற்றி திருப்பி முளைக்காது, இது ஒரு அடையாளமாக இருக்கட்டும், கடவுளுக்கு செலுத்தக்கூடிய நேர்த்தி ஒரு அடையாளமாக இருக்கட்டும். கண்ணப்ப நாயகர் கண்ணியை தியாகம் பண்ணிருக்கிறாரு சிவபெருமானுக்கு, நான் ஒரு விரலை தான் கொடுத்துருக்கிறேன். அப்போ கண்ணப்ப நாயகர் தியாகத்தோட என் தியாகம் வந்து சின்ன தியாகம் தான். கண்ணப்ப நாயகரும் அண்ணாமலையும் ஒன்னா? எஸ். கண்ணப்ப நாயகனார்ன்றது வந்து நான் வந்து கடவுளை சொல்லலை, கடவுள் சிவபெருமானுக்காக கண்ணப்ப நாயகனா தியாகம் பண்ணாருன்றேன். சிவபெருமான்ன்றது தான் அண்ணாமலை, எங்களுடைய சிவபெருமான் தான் அண்ணாமலை. இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியுமா? அது நீங்க தான் கேட்கணும். சரி, இது வந்து ஒரு தனி மனித துதி பாடக்கூடிய விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? துதி பாடலாம் நீ சொல்ற மொட்டை அடிக்கலாம், நாங்க வேப்பலை வேட்டி கட்டிக்கலாம், அண்ணாமலைக்காக விரல வெட்டிக்கிட்டு தியாகம் பண்றதும் தனி மனித துதி பாடுற விஷயம். தனி மனித துதி இல்லைங்க. நீ ஒரு அவதார புருஷன் இன்னைக்கு உருவாகி இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து வெள்ளையர்கள் இருந்தால நாட்டை காப்பாத்துறதுக்காக எத்தனையோ தியாகம் பண்ணிருக்காங்க, எத்தனையோ பேர் வந்து நம்ம ரத்தம் செஞ்சிருக்கிறாங்க, மண்ணில் கொடிகாத்த குமரன்லாம் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த கொள்ளையர்லேருந்து நாட்டை மிக்க அண்ணாமலை ஒரு வேளை தான் முடியும். இந்த சமயத்தை விட வேற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. இப்படி ஒரு அவதார புருஷன் நீங்க யாரும் கிடைக்க மாட்டாரு. அண்ணாமலை ஒரு அவதார புருஷன் சொல்றீங்க, ஆனா அவர் வாயை திறந்தாலே பொய் தான் பேசுறாரு அப்படின்னு ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களும் இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்களும் மாறி மாறி குற்றம் சாட்டுறாங்களே. கடவுளையே 1000 பொய் சொன்ன உலகம் இது, கடவுளே இல்லை கல்லுன்னு சொல்ற உலகம் இது. அண்ணாமலையை வந்து ஒரு குறை சொல்றதை வந்து நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிற அது பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. அப்ப அதீத கடவுள் வெளிப்பாடு, அதீத மத வெளிப்பாடுடைய உணர்வு தான் அண்ணாமலை மீதான இந்த விரலை தியாகம் பண்றதுக்கான விஷயமா முன் வந்தீங்களா? நீங்க அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். என்னுடைய பார்வையில் வந்து கடவுளுக்கு செய்யக்கூடிய காணிக்கை தானே வழிய, அந்த காணிக்கை வந்து நாங்கள் வந்து எப்படி நீங்க கொச்சப்படுத்தினாலும் சரி, நீங்க தியாகம்னு போடுறாலும் சரி, எங்களுக்கு வந்து போட்டுவார் போட்டட்டும், தூட்டுவார் தூட்டட்டும், எங்கள் பணி வந்து செவனே செய்யுதுன்ற மாதிரி தான் இதனுடைய விளைவு.
அளவுக்கு மீறிய மத உணர்வு உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அப்ப அளவுக்கு மீறிய கடவுள் வழிபாடுதல், அளவுக்கு மீறிய மத உணர்வு எந்த மதத்திலையும் தான் உணர்வு இல்லை. இந்து மதத்தில் மட்டும்தான் உணர்வுகள் இல்லையே ஒழிய மற்ற எல்லா மதத்திலும் உணர்வுகள் இருக்குது. அதிகபட்சமான உணர்வுகள் இருக்குது. ஒருத்தரும் புனித யாத்திரை போயினாதான் அந்த மதத்தினுடைய தியாகம் தீருன்றாங்க. ஆனால் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த உணர்வுகள் யார்கிட்டையும் இல்லை. நான் இந்து மதத்தையே அதில் கொண்டுட்டு வரல. கடவுள் அவர் அண்ணாமலை, நான் சாதாரண பக்தன், அவ்வளோதான் என்னுடைய வார்த்தைகள். அண்ணாமலை ஜெயிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக கோயம்புத்தூர்ல உங்களோட விரலை வெட்டிக்கிட்ட விஷயம் டெல்லி வரைக்கும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. டெல்லியிலேருந்து யாரும் கூப்பிட்டு பேசினாங்களா? எனக்கு தெரியாது. டெல்லி வரைக்கும் செய்தி போச்சான்னு தெரியாது. டெல்லியிலேருந்து திரும்பி யாராவது கேட்டாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. சரி, அண்ணாமலையும் ஃபோன் பண்ணி பேசல, டெல்லி தலைமையும் ஃபோன் பண்ணி பேசல. உங்க வீட்டில் உங்க மனைவியும் உங்க பையனும் என்ன சொன்னாங்க? இது வரைக்கும் என் பையன் என்கிட்ட பேசலை. அது ஒரு தான் வருத்தம் எனக்கு. இதில் மற்றபடி என்ன தியாகம் அது என் பையன்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் இது வரைக்கும் பேசவே இது வரைக்கும் பேசலை. கோமா கூட திட்டலையா அவங்கள? இல்லை, எதுவுமே செய்யலை. என்னை பார்த்தா அதுதான். அவன் தான் ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டினது, என்னை கோயம்புத்தூர் வந்து இட்டது அவன் தான். அவனுடைய காரில் தான் இட்டான் தான், எல்லாம் அவன் தான் பண்ணான். ஆனால் இது வரைக்கும் ஒரு வார்த்தையோட என்கிட்ட பேசலை என் பையன். என் ஒய்ஃபாவது அந்த பெண்களுக்கு ஒரு இது ஆதங்கத்தில் வந்து வாழ் கத்தினாங்க, போனாங்க, அடிச்சுக்கிட்டாங்க, அழுதாங்க, அவ்வளோதான். ஒய்ஃப் திட்டினாங்க. எல்லாருக்கும் திட்டினது தானே. எவ்வளோ பேர் உறவினர்கள் ஃபோன் பண்ணி திட்டுறாங்க, எவ்வளோ பேர் அழுகிறாங்க. அதில் அவங்களும் ஒருத்தவங்க அப்படி தான் நினச்சிருக்காங்க. என் பையன் ஒருத்தவன் வந்து என்கிட்ட இது வரைக்கும் பேசலைன்றது தான் எனக்கு ஒரு கண் கலங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி வழியாக. நான் மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு வேறு வார்த்தை இல்லை. அண்ணாமலைக்காக விரல வெட்டக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அன்னைக்கு நாங்கள் எல்லாம் டீ கடையில் வந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு எங்கள் வெட்டு வாய்ப்பை நாங்கள் உயிரை தியாகம் பண்ணி கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். சம்மந்தமேல ஒரு நபர் வந்து எங்கே உயிரை தியாகம் பண்ணுறீங்க, நீங்கள் மயிரவும் தியாகம் பண்ண மாட்டீங்க, கண்டிப்பாக உங்கள் தலைவர் தோற்றுருவார் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஏன் மயிரை தியாகம் பண்ணுறீங்க, நாங்களாம் வந்து தலைவருக்காக உயிரை கொடுக்க ரெடியாக இருக்கணும்னு பக்கத்தில் ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது மயிரெல்லாம் திருப்பி அதே வார்த்தை சொல்கிறார் அவர், மயிரை கூட கொடுக்க மாட்டீங்க அப்படின்ட்டு. அப்போ ஏன் மயிரை கொடுக்க மாட்டேன், விரலை வெட்டணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் கட்சி எடுத்து நான் விரலை வெட்டிக்கிட்டேன். அப்போ இது எப்படி தியாகமாகும், இது எப்படி காணிக்கையாகும், இது எப்படி நேர்த்தி கடன் ஆகும்? ஒரு கோபத்தில் ஒரு எமோஷனலாக உணர்ச்சி வசப்பட்டு உங்களோட விரலை அந்த இடத்துல வெட்டியிருக்காங்க, அவ்வளோதானே? எப்படி வேணா எடுத்துக்கலாம். விரல வெட்டியிருக்கீங்க. கடவுளுக்கு கூட கோபம் தியாகம் எல்லாம் ஒண்ணுதானே. இதுல என்ன கோபத்துக்கு தியாகத்துக்கு என்ன? கடவுளுக்கு சாமி கிட்ட நம்ம ஏதாவது வேண்டிக்கிட்டு நம்ம ஒரு காணிக்கை செலுத்துவோம், ஒரு விஷயத்த தியாகம் பண்ணுவோம், ஒரு நேர்த்தி கடன் செலுத்துவோம். அது ஒரு நேர்த்தி கடன். கோபத்துல எமோஷனல ஒன்னாடி அடிச்சுட்டு கோபத்துல அடிச்சுட்டு வந்து நான் வந்து தியாகம் பண்ணிட்டேன், காணிக்கை செலுத்திட்டேன், நேர்த்தி கடன் செலுத்திட்டேன்னா இது எப்படி பொருந்தும்? அதுதானே நீங்க அன்னைக்கு கோபத்துல தானே விரல வெட்டி இருக்கீங்க. என்ன பொறுத்த கோபம் ஒண்ணுதான் தியாகம் ஒண்ணுதான் வழி. நான் தனித்தனி பிரிச்சு பார்க்க முடியாது. எங்களுக்கு கோபமும் ஒன்று தான், தியாகமும் ஒன்று தான். நாங்கள் அடுத்தவனை அடிக்கிறது இல்லையே சொல்லியே. நாங்கள் என்னுடைய விரல தானே வெட்டிக்கிறேன். நான் யாரையும் அடுத்தவன் வெட்டி இல்லையே. அடுத்தவன் முன்னாடியோ இல்லை என்னுடைய மனைவியோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒய்ஃபை போய் அடிக்கிறாங்க கோபத்துன்றது அது வேற இல்லை. அண்ணாமலை தோத்துருவாரு அப்படின்னு யாரோ ஒருத்தங்க சொன்னதுக்காக உங்களோட விரலை வெட்டிக்கிட்டீங்களே. ஒரு வேளை அண்ணாமலை ஜெயிக்கலாட்டி நிச்சயமாக வெற்றி பெறுவார், 100% வெற்றி பெறுவார். அவர் வெற்றி வந்து உறுதி. ஒரு வேளை ஜெயிக்கல அப்படின்னா என் உயிரை தியாகம் பண்ணிக்குவேன். ஏங்க என்னங்க இப்படி இருக்கீங்க? பெரிய மனுஷனா பேசுங்க. இல்லைங்க, நான் வந்து ஒரு பக்தனா தான் பேசுறேன். தற்கொலை பண்ணிக்கிட்டா சட்டப்படி குற்றம் தெரியும் இல்லையா? அதை பற்றி தெரியும் எங்களுக்கு. நாங்கள் சட்டம் படிச்சு தான் வந்திருக்கோம். அப்போ அதுவும் கிட்டத்தட்ட இதுக்கு சமம் தான். நீங்கள் விரலை வெட்டிக்கிட்டதும் கையை வெட்டிக்கிறதும் தற்கொலைக்கு சமமான ஒரு காரியம் தான். தற்கொலை பண்ணுறது அண்ணாமலையே வரவேற்க மாட்டாரு சார். நாங்கள் அண்ணாமலை வரவேற்பன்றதுக்காக செய்யலையா சார்? உங்க ஒய்ஃப் எல்லாம் வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? இறந்த பிறகு யாரு விரலை வெட்டிக்கிட்டதே உங்க பையன் உங்ககிட்ட பேசாம இருக்காரு சார், உயிரை வேற விட்டுருங்கிறீங்க. இல்லை, இறந்த பிறகு யார் என்ன சொல்லி நம்ம என்ன தெரிய போகுது? நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் சார். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு அறியாமையில் ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கீங்கன்னு தெரியுமா? இல்லை, எனக்கு தெரியல அதை பற்றி. நிச்சயமாக ஜெயிப்பார், 100% வெற்றி பெறுவாருன்றேன். அப்புறம் நீங்கள் வந்து இல்லை தோற்றுவார்னு சொல்லும்போது அண்ணாமலை மீது வெறித்தனமான பக்தி உங்களுக்கு. அப்படின்னா அண்ணாமலை மீது கோவம் உங்களுக்கு? எனக்கு கோவமே கிடையாது. பின்ன என்ன, ஒரு மனுஷன் 100% வெற்றி பெற நாங்கள் தொகுதி கலந்து வரதை பார்த்துட்டு வந்து 100% வெற்றி பெறுவார்னு நம்ம சொல்கிறோம். இல்லை தோற்றுவாருன்றீங்க. தோற்றுவாருன்னு சொல்லவே இல்லை. ஒருவேளை ஜெயிக்கலைன்னா, ஏன்னா இது வரைக்கும் பிஜேபி வந்து எம்பி எலெக்ஷன்ல தமிழ்நாடு 0வா தான் பார்த்துருக்கு. இது வரைக்கும் ஒரு தொகுதியில கூட பிஜேபி ஜெயிச்சது இல்லை. இந்த தடவை ஜெயிப்பாங்க, 10 சீட் ஜெயிப்பாங்க நிச்சயமா. எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? மக்கள் வாக்களித்த நம்பிக்கையில சொல்றோம். அண்ணாமலை தோத்துட்டா என் உயிரை தியாகம் பண்ணிடுவேன்னு சொல்றீங்களா? இது அண்ணாமலை கேட்டா, இது அண்ணாமலை பார்த்த அந்த வீடியோவை அவர் என்ன சொல்லுவாருன்னு நீங்க அவர் சிரிக்கலாம், திட்டலாம், அது அவருடைய அவர் அடிக்கலாம், அவருடைய உரிமை. அடிச்சா வாங்கிக்கிறான். நாஞ்சல் சம சொல்ல துப்புனா தொடச்சிக்கோன்னு அது மாதிரி அடிச்சா வாங்கிக்கிறான் சார். அப்படி என்ன சார் அண்ணாமலை மீது உங்களுக்கு அவ்வளோ பாசம்? வெரி பாசம்லாம் கிடையாது. இந்த தடவை இந்த ஒரு அவதார புருஷன் விட்டா மக்களை தியாகம் பண்ணுறதுக்கோ மக்களை திருத்துறதுக்கோ இன்னொரு தலைவர் வரமாட்டாரு. இன்னொரு காலம் அந்த மாதிரி சூழல் அமையாது. இந்த காலம் வந்து அண்ணாமலைக்காக பிஜேபிக்காக கிடையாது, தமிழக மக்களுடைய வளம் பெறதுக்காக ஒரு சிறந்த காலம், சிறந்த தளம் இது. இது மக்கள் தான் பயன்படுத்திக்கணும். இது பிஜேபி கட்சியோ இல்லை அண்ணாமலையோ பயன்படுத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி ஒரு வெறித்தனமான தொண்டை நமக்கு இருக்கும் அப்படின்னு அண்ணாமலைக்கு தெரியவே தெரியலையா? இல்லை தெரிஞ்சு அமைதியா இருக்கா?
என்னமா ஒரு தொண்டன் இல்லைங்க, என்ன மாதிரி இன்னும் ஒரு 1000 பேர் இருக்காங்க, 1,00,000 பேர் இருக்காங்க. அத்தனை பேர் வரலையா வெட்டிக்கிட்டு இருக்கான், அத்தனை இது பேர் இது வரலையா இதை விட உயிரை கொடுக்க இதை விட பெரிய தியாகம் நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன தியாகம் பண்ணிருக்காங்க? 24 நாள் கட்சி ஒழிக்கிறாங்க. விரல வெட்டுறது ஒரு பெரிய தியாகம் இல்லை, இதை விட பெரிய பெரிய தியாகம்லாம் நிறைய பேர் தியாகம் பண்ணீங்க இருக்காங்க. விரல வெட்டிக்கிட்டு. இது என்னால முடிஞ்ச என்னுடைய கலப்பணி. இது விரல வெட்டுறது ஒரு தியாகமே இல்லன்னு சொல்றீங்க, அப்படியே விரல வெட்டிக்கிட்டீங்க. இன்னும் இதை விட நிறைய தியாகம் பண்றாங்க. என்னால முடிஞ்ச சின்ன தியாகம் தான் இது, இதை விட என்ன பெரிய தியாகம் இருக்கு. இதுவும் தியாகம் தான், இது சின்ன தியாகம், இதை விட பெரிய தியாகங்கள் நிறைய இருக்குது. என்ன தியாகம்? அவங்களும் 24 மணி நேரம் கட்சிக்காக வேலை செய்யறாங்க, சாப்பிடாம வேலை செஞ்சிருந்தாங்க. எத்தனை மருத்துவர்கள், எத்தனை இன்ஜினியர்கள் வெளிநாட்டுல இருந்து வேலை செஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. வெளிநாட்டுல இருந்து விட்டுட்டு வந்து பிளைட்ல டிக்கெட் போட்டு வந்து தமிழ் தெரியாதவங்கலாம் வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க அண்ணாமலைக்காக. கர்நாடகாவில் சைக்கிள் வந்து தெரியுங்களா, எத்தனை பேர் சைக்கிள் வந்துருக்காங்க அங்கே இந்த இளைஞர்கள் இந்த கோயம்புத்தூர்ல வந்து தேர்தல் பணியாற்றுறதுக்கு. அதெல்லாம் இதோட பெரிய தியாகம் தான் இது. சரி, அண்ணாமலை உங்ககிட்ட நேரடியா பேசவே இல்லை? இல்ல பேச. உங்க பையன்கிட்ட, உங்க மனைவி கிட்ட, உங்க நட்பு வட்டத்துக்கிட்ட யாருக்காவது அண்ணாமலை ஃபோன் பண்ணி பேச? தெரியல, பேசியிருக்கலாம். அது எனக்கு அதை பற்றி எனக்கு இன்னும் யாரும் சொல்லலை. சரி, ஒரு அண்ணாமலை ஸ்தானத்துல இருந்து இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், உங்களை பார்க்கறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்களே, ஏன் சின்ன பிள்ளைத்தனமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்க? நீங்க அண்ணாமலையா இருந்தாலும் பரவாயில்ல, கடவுளாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய ஸ்தானத்துல அவங்க கேட்குறாங்க. ஏன் என்னுடைய ஸ்தானத்தில் இதனுடைய பதில் வந்து மௌனம், அவ்வளவுதான். இப்ப நான் அண்ணாமலையா உங்களை கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்ல மௌனமா இருக்கீங்க. மௌனம், அவ்வளவுதான். ஏன் இதுக்கு என்ன வார்த்தை சொல்ல முடியும்? நான் கடவுளை தியாகம் பண்றேன், அந்த கடவுளை ஏன் எனக்கு தியாகம் பண்றேன்னு கேட்கும்போது நான் என்ன சொல்ல முடியும்? மௌனமா தான் இருக்கணும். பிஜேபியில ஆதாயம் அடைகிறதுக்காக உங்க விரலை வெட்டிக்கிட்டீங்களா, இல்ல யாருடைய தூண்டுதலின் பேரில் உங்க விரலை வெட்டிக்கிட்டீங்களா? இதுல ஆதாயம் அடைகிறதுக்கு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு வயசு 54 வயசு ஆகுது. எனக்கு என்னுடைய பையன் ஹைகோர்ட்டில் வழக்கறிஞராக இருக்காரு, என் பொண்ணு டாக்டராக இருக்குது. எனக்கு சொந்தமாக ஊரில் வந்து விவசாய தோட்டங்கள் இருக்குது. எனக்கு நான் இதில் அடுத்த பலன் அடையணும்னு இருந்த ஒரு அவசியமே எனக்கு இல்லை. எனக்கு இதில் தூண்டுதல்ங்கிறது அடுத்தும் சொல்லி தூண்டக்கூடிய இல்லைங்களா. நாங்கள் ஆகையில் எங்களை குடும்பம் பகுத்தறிவாளர் குடும்பம் தான். எங்கள் அப்பாவுக்கு 5 பிள்ளைங்க, அவர்களை வச்ச பேரே வந்து இளங்கோவன் கருணாநிதி வச்சது. அவங்க பக்காவாக நான் எங்கள் மாவட்டத்தில் விசாரிச்சு எங்களை பற்றி யாருன்னு தெரியும். பெரிய பின்பலத்தோட இருக்கிறோம் நாங்க. போட்டோல இருக்கிறது உங்க அப்பா? இந்த போட்டோல இருக்கிறது எங்க அப்பா. பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா, திமுக முன்னாள் பொதுச் செயலாளர் க அன்பழகன் மாதிரி இருக்கிறாங்க. அந்த உருவம் எல்லாமே. அவர் திமுகல இருந்தார். அவர் திமுகல ஒன்றிய பொருளாளர். அப்பா திமுகல இருந்தவர். அப்பா பக்கா திமுக. ஆனா பையன் வந்து பிஜேபிக்காக விரல தியாகம் பண்ற அளவுக்கு ஒரு பிஜேபி வெறியனா? ஆமா, இந்த திராவிட மாயை ஒழிக்கணும்னா நாங்க தான் ஒழிக்க முடியும், வேற ஆள் ஒழிக்க முடியாது. அப்படி என்ன திராவிடம் தப்பு பண்ணிருச்சு? திராவிட எதுல தப்பு பண்ணல? இன்னைக்கு ஒரு வீட்லயும் பாத்தீங்கன்னா ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏழை குழந்தைகளை சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பணக்கார வீட்டில் இன்றைக்கி இருக்கிற எம்பிக்கள்லேருந்து மந்திரிகள் வரைக்கும் திராவிட குடும்பங்களை பார்த்தா இந்தி ஸ்கூல் தான் நடத்துகிறாங்க. இன்றைக்கி இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மதுபான தொழிற்சாலைகள் நடத்துகிறாங்க. ஆனால் அதனுடைய ஏழை குடும்பம் தாலி அறுத்து அந்த தாலியில் தான் இவங்களுடைய குடும்பம் திராவிடத்தினுடைய வாழ்க்கையே ஓடுது. இவங்க அமைச்சர்களே இன்றைக்கி நாடே ரன் பண்ணுறாங்க. இதுதான் திராவிட மாடல்ன்றது, இதுதான் திராவிட மாயேன்றது. நாங்கள் எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்கள் தோற்றத்தை பார்த்துட்டு ஒரே ஒரு விரலை தான் வெட்டிக்கிட்டீங்க, ஆனால் இது வரைக்கும் கட்டு போட்டிருக்கீங்களே, அவ்வளவு பெரிய காயமான்னு கேட்குறாங்க எல்லாரும். அது டாக்டர் தான் கேட்கணும். ஏன்னா அந்த விரலில் ஒரு விரல் தான் கட்டு அடிபட்டிருக்கு, விரலில் துண்டா போயிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு அந்த படத்தில் காட்டுறேன். மற்ற விரலாம் அசையக்கூடாதுன்றதுனால அந்த கட்டு போட்டுக்கிறாங்க. இன்னும் ஒரு வாரம் அசையக்கூடாதுன்னா இங்கே தானே கட்டு போடணும், ஏன் இது வரைக்கும் கட்டு? அதுதான் அந்த நம்ம எங்கேயே இடிச்சுக்குவோம், அந்த ஒரு காரணமாக கூட இருக்கலாம். டாக்டர் போட்ட கட்டு டாக்டர் தான் கேட்கணும். டாக்டர் வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த கட்டோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கர்நாடகாவில் அருண் வெர்னேக்கர் அப்படிங்கிறவர் 3வது முறையா மோடி பிரதமர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக காளிக்கு ரத்த அபிஷேகம் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல விரலுடைய நுனிய வெட்டி ரத்த அபிஷேகம் பண்ண போனவர் ஆர்வ கோளாறுல விரலோட நடுப்பகுதியில் போய் வெட்டிக்கிட்டாரு. அலறி துடிச்சிட்டு அந்த விரலை எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு. டாக்டர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்ல, நான் மோடிக்காக என்னுடைய விரலை தியாகம் பண்ணதான் நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் நீங்க உங்களுடைய விரலை வெட்டிக்கிட்டீங்க. நான் வந்து விரலை வெட்டி அருண் வெர்னேக்கர் பண்ணது தியாகம் கிடையாது. இல்லை, நான் விரலை அங்கே தூக்கி இல்லை எரிஞ்சிட்டேன். இந்த விரலை ஒட்ட வைக்க முடியாது, இந்த தழும்பு காலத்துக்கு எனக்கு இருக்கணும், இதை பார்த்து மற்றவங்களாவது உணரணும், இந்த திராவிட மாயிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக அந்த விரலை அங்கேயே தூக்கி எரிஞ்சிட்டு தான் ஹாஸ்பிட்டல் பண்ண வழியா விரலை கையில் எடுத்து போல. மருத்துவரோடும் கேட்டாங்க, விரல் எடுத்து ஒட்ட வச்சிடலாமான்னு. எனக்கு அந்த விரலை தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். சரி, அவராவது காளிக்கு பூஜை பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ஆர்வ கோளாறுல பண்ணாரு. நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், நீங்க கொச்சையா எடுத்தாலும் எடுத்துக்கலாம், தியாகம் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய பார்வை பொறுத்து. உங்களுடைய பார்வை என்ன? என்னுடைய பார்வை தியாகம் தான். அண்ணாமலைக்கா நான் பண்ற தியாகம் தான். நீங்க போலீஸ் எஸ்ஐயா இருந்து எனக்கு வேலையே வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு அண்ணாமலை ஸ்டைல்ல அண்ணாமலைக்கு முன்னாடியே பிஜேபியில வந்து சேர்ந்துட்டீங்க, கரெக்டா? ஆமா. அண்ணாமலையும் என்னோட ஐபிஎஸ் பதவி வேண்டாம், போலீஸ் வேலை வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு நீங்க எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம்
சில வருடங்களுக்கு பிறகு ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு பிஜேபியில் வந்து சேர்றாரு. இதுதான் உங்க 2 பேருக்குமான பாண்டிங் சென்டிமெண்டா? அண்ணாமலையே போலீஸ் வேலை வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு வராரு, நீங்களும் உங்களுடைய போலீஸ் எஸ்ஐ வேலை வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு வரீங்க. இதுதான் உங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்துதான். அரவங்குறிச்சி தொகுதி சட்டமன்ற தேர்தலாம் என்ன ஒன்று சேர்த்தான் நான் நினைக்கலாம். நாங்கள் அங்கே தான் போகிறோம் அண்ணாமலைக்காக வேலை செய்யறதுக்காக. நான் அப்போ தான் முதல்ல அங்கே அண்ணாமலையை அரவங்குறிச்சியில் தான் நான் பார்க்குறேன். அண்ணாமலையை முதல்ல எங்கே சந்திச்சிங்க, என்ன பேசுனீங்க? சாந்தப்படின்ற ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து அங்கே தான் சந்திக்கிறோம். அங்கே சந்திக்கும் போது தான் எங்களுடைய களப்பணியை கொடுத்து அண்ணாமலை எங்களை ரொம்ப பாராட்டினார். நாங்களும் அந்தளவு சிறப்பாக அங்கே களப்பணி பண்ணிட்டு தான் வந்தோம். நாங்கள் முதல்ல அண்ணாமலை சந்திச்சிங்களா? அப்போ என்ன பேசிக்கிட்டீங்க? நீங்கள் சொன்னீங்களா, சார் நானும் உங்களை மாதிரி என்னுடைய போலீஸ் எஸ்ஐ வேலை வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு தான் பிஜேபியில் சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னீங்களா? நாங்கள் அதை பற்றி பேசுறதுக்கு நேரம் இல்லை எங்களுக்கு. நாங்கள் களப்பணி செஞ்சோம், கடலூர் மாவட்டத்தில் வந்திருக்கிறோம், களப்பணி செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நாங்கள் அவரும் சரி சிறப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நீங்கள் கடைசியாக எங்கே எஸ்ஐயா வேலை பார்த்தீங்க? நான் எஸ்ஐயா இல்லை, நான் வந்து போலீஸாக தான் இருந்தேன். நான் இதில் இருந்தேன், நான் சென்னை எக்மோரில் இருந்தேன் கடைசியாக. என்ன சம்பவத்தினால போலீஸ் வேலை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு பிஜேபியில் வந்து சேர்ந்தீங்க? இன்னும் ஊரில் எனக்கு விவசாய தோட்டத்தில் நிறைய வேலை இருந்தது. 2வது லாரி வச்சுருந்தேன் சொந்தமாக. நாங்கள் இந்தியன் எர்த்மூர்ஸ் லாரி, ஜேசிபி, பொக்லின்லாம் வச்சுருக்கிறோம். இந்த பணியே எனக்கு வந்து சரியாக இருந்தது, அதனால் அது வேண்டான்றோம். இன்னைக்கு விரலை கட் பண்ணிக்கிட்டீங்க, எப்படி விவசாய வேலையை முழுசாக ஒழுங்காக பண்ண முடியும்? விரலை வச்சு விவசாயம் பண்ணுறதுலாம் நான் வந்து நம்ம தொழிலாளிகள் இல்லை, நம்ம விவசாயம் வச்சுருக்கிறோம். விரல் இல்லை, கை இல்லாதவங்களே வந்து விவசாய தொழில் கையை வெட்டிக்க வேண்டியது தானே? அடுத்து பார்க்கலாம், அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நாங்கள் அதுக்காக தெரியாத இருக்கோம். சார் பிஜேபியில் ஒரு பெரிய மனுஷனா இருக்கீங்க சார், பெரிய மனுஷன் தரமா பெரிய மனுஷன் இது ஒன்றும் இல்லைங்க. நீங்க கையை வெட்டிக்கிறீங்க, அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா தயார் பண்றதுக்கு எனக்கு இது நான் கேட்கல ஏன் கையை வெட்டிக்கலன்னு. இந்த உங்களுடைய செய்தியை பார்த்துட்டு ஒட்டுமொத்த பேர் கீழே வந்து இதுதான் கேட்குறாங்க, ஏன் கையை வெட்டிக்க வேண்டியதானே, ஏன் கழுத்தை வெட்டிக்க வேண்டியதானே, இப்படி கேட்குறாங்க உங்கள்கிட்ட. கேட்பாங்க எல்லாருமே வந்து இது வந்து ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் அடுத்து மாற்றுக் கட்சிக்காரங்கள் 1000 பேர் 1000 கேட்பாங்க. ஆனா அந்த கடவுள் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையை மாற்றுவாரு அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அதே மாதிரி நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு இருக்க வாழ்க்கை நல்லா தான் இருக்கு எனக்கு. அண்ணாமலை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் அப்படின்னு நம்புறீங்க? இல்லை, இன்னைக்கு இருக்க வாழ்க்கை எனக்கு நல்லா தான் இருக்கு. அண்ணாமலையெல்லாம் வந்து எனக்கு வாழ்க்கை மாறணும் இல்லை, மக்களுடைய வாழ்க்கைகள் மாறணும் தான் நாங்கள் நினைக்கிற மொழியை. அன்றாடம் இருக்கிற மக்கள், தமிழக மக்களுடைய வாழ்க்கை தான் மாறணும், என்னுடைய வாழ்க்கையை மாறணும்னு நினைக்கல. நான் நீங்கள் நல்லா தானே இருக்கிறேன். நான் நீ கார் இருக்குது, லாரி இருக்குது, பொக்லின் இருக்குது, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? அண்ணாமலை விட்டுருங்க, டெல்லி தலைமையை விட்டுருங்க, தமிழ்நாடு பிஜேபியில இருந்து யாருமே உங்ககிட்ட ஒரு ஆறுதலுக்காக கூட பேசல? நண்பர்கள் நிறைய பேர் பேசுனாங்க. என்ன பேசுனாங்க? ஏன் இது பண்ணீங்க, தவறு தானே அப்படின்னு பேசுனாங்க. அப்படிதான். என்ன சொன்னீங்க? எல்லார்கிட்டையும் நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம ஆறுதல் துக்கமாக விசாரிக்கிறவங்ககிட்ட சரின்னு சொல்ல முடியும், அவ்வளோதான். நீங்கள் விரல வெட்டிக்கிட்ட விஷயம் ஒய்ஃபுக்கு பிடிக்கல, பையனுக்கு பிடிக்கல, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு பிடிக்கல, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பிடிக்கல, உங்களுக்கு மட்டும் திருப்தியாக இருக்குது. ஆமாம், நம்மளுடைய காணிக்கை எனக்கு திருப்தியாக இருக்குது. நிறைய பேர் கடவுளுக்கு சொத்தை எழுதி வச்சிடறான். அப்போ என்ன பண்ணுவாங்க, உறவினர்கள் சொந்தக்காரங்க பூரா ஏன் சொத்தை எழுதி வச்ச கடவுளுக்கு வேண்டாம் தான் சொல்லுவாங்க. பிஜேபிக்கு சொத்தை எழுதி வச்சிட வேண்டியதானே, அண்ணாமலைக்கு உங்கள் சொத்தை எழுதி வச்சிட வேண்டியது. நான் அது அப்படி ஒரு வாய்ப்பு வந்து செய்யறது தயாராக தான் இருக்கிறேன். என்ன சொன்னாலும் பிஜேபிக்காக பண்ணிடலாம், அண்ணாமலைக்காக செஞ்சிடலாம்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க இவ்வளவு கேள்வி கேட்டீங்க, நான் கேட்கறேன், நீங்க ஒரு 5000 வருஷம் வாழ முடியுமா, இல்லை 500 வருஷம் வாழ முடியுமா, இல்லை 200 வருஷம் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? போனா இன்னொரு 30 வருஷம் வாழ முடியும். ஆமா, அந்த 30 வருஷத்துல வாழ்ந்த நம்ம என்ன இருக்குமோ? வாழ்க்கைன்றதே நிலை இல்லை, இதுல ஒரு விரல் கைதான நிலை நினைக்கிறீங்க. ஆனா கடவுளா கொடுத்தது, இயற்கையா கொடுத்த ஒரு விஷயத்த நம்மளா அழிச்சுக்க நினைக்கிறோம்ல, அது தவறா தெரியல. அப்ப நீங்க மொட்டை அடிக்கிறது வரைக்கும் எப்படி நியாயம்? நீங்களே சொன்னீங்க, கடவுளுக்கு வந்து முடி காணிக்கை செலுத்தலாம், இயற்கையா கொடுத்ததான முடி. பக்தனுடைய நம்பிக்கை இல்ல அது. விரல கொடுக்கறதும் முடிய கொடுக்கறதும் ஒண்ணா? ரெண்டு ஒண்ணுதான். அது அவனுடைய நம்பிக்கை, இது என்னுடைய நம்பிக்கை. முடி வளர்ந்துருது, விரல். ஆமா, அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அப்ப அதோட இது சிறந்த காணிக்கை தானே இது. அந்த விரலை பார்க்கும்போது தோணாதா உங்களுக்கு? அது ஒரு அடையாளமா தோணும். ஒன்னும் தெரியல, ஒரு 2 மாசம் கழிச்சு கட்ட அது ஒரு அடையாளம் தாங்க. அது அந்த அடையாளத்தை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். இல்லைங்க, இது வந்து நான் வந்து இந்த ஒரு விரலை வெட்டி நான் ஒரு புரட்சி பண்றேன். மக்களை வாக்குச்சாவடிக்கு. ஆமாங்க, மக்கள் வாக்குச்சாவடி போகும்போது அது ஒரு புரட்சி பண்ணி தியாகம் பண்ணதான் நம்ம ஒட்டுமொத்த மக்களும் விரலை வெட்டிக்கணுங்கிறீங்க. மக்கள் வெட்டி விரல வாக்குச்சாவடிக்கு போகும்போது அந்த விரலை அழுத்தி அந்த பட்டனை தட்டணும் தான் ஆசைப்படுற மொழிய. நான் என்னோட விரலை வெட்டிக்கிட்டு ஒரு விரல் புரட்சி பண்ணிருக்கேன், நீங்களும் ஒரு விரல் புரட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, நீங்க என்ன தெரியுமா சொல்ல வரீங்க? ஆக்சுவலி நீங்க எல்லாரும் விரல வெட்டிக்கீங்க. எல்லாம் விரல வெட்டிங்கன்னு சொல்லல, நீங்க ஒரு விரலால அந்த சமூகத்தை மாற்றணும்னு சொல்ல வர. அப்ப நீங்களும் மாத்திருக்கலாமே. எதுக்கு? அந்த ஒரு விரலால நீ சமூகத்தை மாத்திருக்கலாமே. இல்லையா, அந்த ஒரு விரல நான் திருப்பி ஓட்டு தானே போட்டேன் அன்னைக்கு. மறுநாள் வந்து ஓட்டு போட்டு தான் பாருங்க, நான் மறுநாள் வந்து ஓட்டு போட்டு தான் வந்தேன். நான் போடுற ஓட்டு கிடையாது, மற்றவங்களை ஓட்டு பண்றதுக்கு தான் சொல்றது. இது நான் விரலையே தியாகம் பண்றேன், நீ ஒரு விரலால ஒரு பட்டன் அழுத்தி தியாகம் பண்ணுங்க, பட்டன் அழுத்தி ஓட்டு போட்டு தான் சொல்ல வரேன். எந்த ஒரு தொண்டனும் ஜெயலலிதாவுக்கு கூட, கலைஞருக்கு கூட இப்படி தன்னுடைய விரலையும் கையையும் வெட்டிக்கிட்டது கிடையாது. அதை பத்தி எனக்கு தெரியாது, அதை பத்தி அவசியம் இல்லை.
நான் வந்து அண்ணாமலைக்காக நான் தியாகம் பண்ணியிருக்கிறேன். அண்ணாமலைன்ற கடவுளுக்காக தியாகம் பண்ணியிருக்கேன். அண்ணாமலைன்றது அவர் அவதார புருஷன். நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். தமிழக மக்களையும் இந்திய மக்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரே திறமை அண்ணாமலை மட்டும்தான் உள்ளது. நிறைய பேர் உட்காந்து சொல்லுவாங்க, படித்தவர்கள் இல்லை, நல்லவங்க இல்லை, அரசியல் சாக்கடம்பாங்க. நல்லவர்கள் வரும்போது என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன தியாகம், இது அவ்வளோதான். இது ஆரம்பம்தான். அண்ணாமலை கடவுள் அவதார புருஷன் சொல்றீங்களே, ஆமாம். இதுல இத பக்கத்துல உட்காந்து அண்ணாமலை கேட்டா கூட கூச்சப்பட்டு சிரிச்சிருவாரு, வெக்கப்பட்டுருவாரு. ஏன் கடவுள்கிட்டே போய் நீங்கள் கடவுளை பற்றி அதிகமாக பண்ணால் கடவுளுக்கு பிடிக்காதுதாங்க அது. இது தனி மனித ஒரு துதி பாடுற விஷயம்னு ஏன் புரிய மாட்டேங்குது தான் இது எனக்கு. தனி மனித துணி இல்லைங்க. என்னுடைய கருத்து, என்னுடைய இது ஜனநாயக நாட்டில் என்னுடைய உரிமை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோ. சரி, எப்படி சாமி கும்பிடுவீங்க வீட்டில்? என்னங்க சாமி கும்பிடுவோம், 2 கையெடுத்து கும்பிட்டு சாமி கும்பிடுவாங்க. என்ன சொல்லி வேண்டுவீங்க? இப்போ ஏன்னா நான் எப்பயுமே கடவுள் அவதார புருஷன் சொல்றீங்க, அதனால கேட்குறேன். மக்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் வேண்டிக்குவாங்க, அவ்வளோதான். அண்ணாமலை கிட்ட என்னைக்காவது மனசை விட்டு பேசியிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி விரல வெட்டுறதுக்கு முன்னாடி நிறைய தடவை வாய்ப்பு கிடைச்சிது பேசுறதுக்கு. ஆனால் அது மாதிரி தனியாக உட்காந்து பேசுகிற அளவுக்கு வாய்ப்பு இன்னும் கிடைக்கல. என்ன மாதிரியான விஷயங்களை தனியாக விட்டு நீங்கள் பேசியிருக்கீங்க? என்ன கட்சி வளர்ச்சியை பற்றி பேசுவார், நான் கேட்டுட்டு வருவோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. தனியாக பேசுறது வாய்ப்பு இல்லை. எல்லாம் கும்பலில் தானே பேசுகிறோம், கும்பலில் தானே பார்க்குறோம். மக்களை பற்றி பேசியிருக்கீங்களா? ஏன்னா நீங்களும் போலீஸ் வேலை வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு வந்தவர், அவரும் போலீஸ் வேலை வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு வந்தவர். 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தான். அப்படி 2 பேரும் சந்திக்கும் போது அப்படி என்ன பேசிப்பீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் ஏற்படும். இன்னும் வாய்ப்பு அமையலை. நாங்கள் அடுத்தது வாய்ப்பு அமைஞ்சு பேசிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அண்ணாமலைக்காக உங்களுடைய விரலை தியாகம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் துணிஞ்சு வந்திருக்கீங்களே, அதனால இந்த கேள்வி கேட்குறேன். அண்ணாமலையை சில பேர் சில நாட்களுக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டியோட கம்பேர் பண்ணி பேசினாங்கல்ல, பட்டை பேரெல்லாம் வச்சு. அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏசுநாதர் கூட தான் ஆட்டுக்குட்டி போகும்போது ஏசுநாதர் கூட தான் திட்டினாங்க. ஆட்டை கையில் எடுத்து போகிறாரு, ஒரு ஆடு மேய்ப்பான்னாங்க. அவரும் மேய்ப்பான்னு சொல்லிட்டு தான் போனார். அது போல தான் நானும் நினைக்கிறேன். நீங்கள் அண்ணாமலையை பார்க்கும்போது யாராவது 1000 திட்டுட்டோம், அதான் சொல்லணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், போட்டுட்டோம், தூட்டுட்டோம். அண்ணாமலையை ஆட்டுக்குட்டியோட ஒப்பிட்டு பேசினவங்களுக்கு நீங்கள் என்ன பதிலடி கொடுத்தீங்க? அவங்களை பார்த்தா சிரிக்க தான் தோணுது. ஏன்? அவங்கள அறியாமை நினைத்து சிரிக்கிறேன், அவ்வளோதான். அவர் அவங்களுக்கும் சேர்ந்துக்காக தான் போராடுறாரு. இப்போ உங்களுடைய அடுத்த திட்டம் என்ன? பிஜேபிக்காக, அண்ணாமலைக்காக நீங்கள் முன் வைக்கக்கூடிய அடுத்த திட்டம் என்ன? திருப்பி வாய்ப்பு கிடைச்சா நான் என் உயிரை தியாகம் பண்ணுறது ரெடியாக இருக்கிறேன். சார் என்ன சார் மறுபடியும் சட்டப்படி தப்பு சார். அதெல்லாம் சட்டன்றதும் உயிர்ன்றதும் வேற இல்லை. சட்டன்றது தனி மனித உரிமை. உங்க குடும்பத்தை யார் சார் பாத்துப்பா? அதுக்கு அண்ணாமலைக்காக உயிரை கொடுப்பேங்கிறீங்க. அண்ணாமலைக்காக உயிரை கொடுப்பீங்களா, பிஜேபிக்காக உயிரை கொடுப்பீங்களா? ரெண்டும் நாங்கள் பிரிச்சு பார்க்க முடியல, ரெண்டும் ஒன்று தான். இல்ல, அண்ணாமலை இடத்துல இன்னொருத்தர் தலைவரா அங்க வராரு, வரும்போது பார்த்துக்கலாம். அண்ணாமலை இடத்துல நயினா நாகேந்திரன் நாளைக்கு தலைவரா வராரு. அப்ப அவருக்காக இன்னொரு விரலை கொடுப்பீங்களா, இல்ல அவருக்காக உயிரை கொடுப்பீங்களா? எதுக்கு அப்படி என்ன தோணுதோ அப்போ செய்ய வேண்டியதுதான். சரி, அண்ணாமலைக்காக பிஜேபிக்காக என் உயிரை கொடுக்குறேன்னு சொல்றீங்களா? உங்க குடும்பத்தை யார் பார்த்துப்பா? குடும்பத்தை பார்க்க தான் பையன் இருக்கிறான், பொண்ணு இருக்காங்க, மாமனார் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்கு சார் குழந்தை குட்டி குடும்பம்லாம்? இல்லை, எனக்கு ஒரு வயசாயிடுச்சுங்க. இனிமேல் எதுக்கு இனிமேல் பெருசாக இருந்து நம்ம என்ன சாதிச்சிருப்போம் சொல்லுங்க. இன்னும் அதுக்குள்ள ஒரு விரக்தியா பேசுறீங்க. விரக்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பேசுறீங்களே, இவங்களாம் குடும்பம் இருக்கா, குட்டி இருக்கான்னு வச்சுங்க, எல்லாம் வளர்ந்துட்டாங்க. நீங்க என் பையனுக்கு 25 வயசு மேலே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஆமாங்க. ஒரு கோழி கூட பாருங்க, தன்னுடைய ரக்கையை முழிச்ச பிறகு கோழி பிரிச்சு தான் விடுது. சரி, பிரிச்சு விடுது. தற்கொலை பண்ணிக்கிறது கிடையாதுல்ல. இல்ல, தியாகன்றது வேற இல்லை. நான் உயிரை கொடுக்க சொல்ல, தியாகம் பண்றதுன்னா அப்படி ஒரு தியாக வாய்ப்பு கிடைச்சா தியாகம் பண்ணணும் தான் சொல்றேன் நான். ஒரு கட்சிக்காக, ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்காக தான் உயிரை கொடுக்குறங்கிற விஷயம்லாம் தவறான ஒரு முன்னுதாரணமா தெரியலையா? ஆமாங்க. அன்னைக்கு வெள்ளைக்காரன் ஏற்று தியாகம் பண்ணாங்க, இன்னைக்கு கொள்ளைக்காரன் ஏற்று தியாகம் பண்றோம் நாங்க. இப்போ நீங்களும் ஒரு 5 வருஷம் ஆண்டீங்கன்னா உங்களையும் கொள்ளைக்காரங்க தானே சொல்லுவாங்க? இல்லை, நிச்சயமா இருக்காது, நிச்சயமா இருக்காது. அரவிந்த் கெஜ்ரிவால்லேருந்து ராகுல்லேருந்து பிஜேபி போல ஊழல் பண்ணிருக்கு அப்படின்னு வரிசையா நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க சொல்லலாம், பார்த்தா நீங்களும் கொள்ளைக்காரங்க தானா? அவங்க சொல்லலாம். இருந்தாலும் அந்த குடும்ப ஆட்சி மன்னராட்சின்னு இருக்கு. இந்த மன்னராட்சிக்கு ஒரு முடிவுன்றது. தமிழ்நாட்டில் உட்காந்து இப்படி பேசுறீங்க இல்லையா? டெல்லியில இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் ஒரு மன்னராட்சி தான் நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் காங்கிரஸ்ன்ற ஒரு மன்னராட்சி இருந்தது. அதுல இருந்து மோடின்னு ஒருத்தர் விடுதலை கொடுத்தாரு. இங்க விடுதலை கொடுக்குது அண்ணாமலை தவிர வேற யாரையும் முடியாது. அங்க மோடி தவிர வேற யாரையும் முடியல. இப்ப தமிழ்நாடு அடிமைப்பட்டு இருக்கா? எதுக்கு? ஆமாங்க, தமிழ்நாட்டுக்கு நிச்சயமா அடிமைப்பட்டு இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஆட்சி இருந்தது. அப்பயும் அந்த கொத்தடிமைகளுடைய கைக்கூலிகள் தான் இருந்தாங்க அவங்க. அப்ப அந்த கொத்தடிமை கைக்கூலிகளோட பிஜேபி கை கோர்த்து இருந்ததா? ஏன்னா பிஜேபி கூட்டணி இருந்துச்சு அப்ப. எதுல? கடந்த 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சியில. புரியல. கடந்த 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சியில பிஜேபி கூட்டணியோட தான் ஆட்சி இருந்துச்சு. ஏடிஎம்கே ஆட்சி சொல்றீங்க நீங்க? ஏடிஎம்கே ஆட்சி பத்தி நாங்க விமர்சனம் பண்ணவில்லை. நாங்க திமுகவுடைய ஆட்சி இப்பதானே 2-3 வருஷமா தானே இருக்கு. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஏடிஎம்கே தானே. நாங்க அதிமுக ஆட்சி பத்தி விமர்சனம் பண்ண தெரியல. நாங்க இந்த கொத்தடிமைகள் ஆட்சி வேணும், இந்த மன்னராட்சி வேணாம் தான் நாங்கள் போராடுறோம். இப்போதானே ஒரு பக்கம் பாவமா இருக்கு உங்களை பார்க்க. ஏன்னா அறியாமையில என்ன பண்ணுவாங்க, அறியாமை, தெரியாமை, புரியாமை இப்படிங்கிற புரிதல் இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, கண்ணை மூடிட்டு நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க. பொண்டாட்டி, புள்ள, குழந்தை, குட்டி எதை பத்தியும் கவலைப்படாம
நான் என் தலைவனுக்காக உயிரை கொடுத்துருவேன் அப்படின்லாம் பண்ணுவாங்கல்ல, நடிகர்களுக்காக சில ரசிகர்கள் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு உங்களை பார்க்கும்போது. நீ என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ பார்த்துருக்கீங்க, அவ்வளோதான். நான் 56 வயசு பையனா பார்க்கல சார் உங்களை, 26 வயசு பையனா பார்த்துங்க. அப்படிதான் இருக்கீங்க. இனிமேல் என் தலைவனுக்காக, என் கட்சிக்காக, இந்த நடிகனுக்காக என் விரலை கொடுக்குறேன், என் கையை வெட்டிக்கிறேன், என் உயிரை கொடுக்குறேன் அப்படிங்கிற மனப்பான்மையிலேருந்து முதல்ல வெளியில் வாங்க. குடும்பத்தை பாருங்க, சொந்த பந்தத்தை, நட்பை பாருங்க, நாட்டை பாருங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். Nova Sangamam Premium Plots and Villas at Manapakam. For booking, contact 9564012345. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.